வணக்கம். ஏ டு Z ஃபன் டாக்கீஸ் நேயர்களே, இது கும்ப ராசியின் சனிப்பெயர்ச்சி 2023ஆம் ஆண்டு பலன். வரும் சுபக்கிருது ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தை 3ஆம் தேதி, அதாவது 2023ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி மாலை 6:04 மணிக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர்கிறார். அதேபோல் 2023ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் நாளான மார்ச் 29ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சூரிய பகவானின் புத்திரரான சனி பகவான் நம் வாழ்வில் நாம் செய்யும் நற்செயல்கள் தீய செயல்களுக்கு ஏற்றாற்போல் நன்மை தீமைகளை வழங்கக்கூடியவர். சனியானவர் கும்ப ராசியான தனது ஆட்சி வீட்டில் நின்று தான் நின்ற நிலைக்கு ஏற்ப பல சுப செயல்களை இனி வருகின்ற 2.5 ஆண்டுகளுக்கு அளிக்க உள்ளார். சனி தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக மேஷ ராசியான ஜென்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான புத்திரஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் பாதம் 3, 4, சதயம், பூரட்டாதி பாதம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியது கும்பராசி. இந்த சனிப்பெயர்ச்சியின் போது சனி பகவான் மகரத்தில் உள்ள அவிட்டம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்பத்தில் உள்ள அவிட்டம் 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். 7.5 சனியின் 2ஆம் பாகமான ஜென்ம ராசியில் சனி சஞ்சாரம் எப்படிப்பட்ட பலன்கள் தரும் என்பதை பார்ப்போம். சனி பகவான் இதுவரை விரய சனியிலிருந்து உங்களுக்கு பல்வேறு வகையில் செலவினங்களை அதிகமாக கொடுத்து வந்தார். இருப்பினும் குரு பகவான் உங்களுக்கு நிதிநிலை ரீதியாக ஆறுதல் தரும் வகையில் நற்பலனை வழங்கி வந்தார். அதேபோல் உடல் நல பிரச்சனைகளும் அதன் மூலம் மருத்துவ செலவுகள் இருந்தன. தற்பொழுது ஆயுள்காரகன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய உள்ளதால் ஆரோக்கியம் மேம்படும். சனி பகவானின் 3, 7, 10ஆம் பார்வை பெறும் இடங்களுக்கு கூடுதல் பலன்களை தருவார். சனி பகவானின் 3ஆம் பார்வை பலன். சனி பகவான் ராசிக்கு 3ஆம் வீடான இளைய சகோதரர் தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இதன் காரணமாக உங்கள் இளைய சகோதரரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும், வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனம் வேண்டும். சரியான ஆலோசனை கொடுக்கவும் உங்களின் தைரியம் அதிகரிக்கும். கடினமான சூழலாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மன வலிமையை சனி பகவான் தருவார். சனீஸ்வரரின் 7ஆம் பார்வை பலன். உங்கள் ராசிக்கு மனைவி, கூட்டு வியாபாரம், தொழில், கூட்டாளியை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். உங்கள் மனைவிக்கு சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வந்து நீங்கும். மனக்கவலை தரக்கூடும். திருமண முயற்சி கைகூடும். கூட்டு வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் சில பிரச்சனைகள், மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சிலர் கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனியாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. அதில் கடினமாக உழைத்தால் வெற்றி நிச்சயம். சனி பகவானின் 10ஆம் பார்வை பலன். உங்கள் ராசிக்கு தொழில், ஜீவனஸ்தானத்தை சனி பகவானின் 10ஆம் பார்வையால் பார்க்கிறார். இதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சிலரின் கண் திருஷ்டியால் பெரிய அளவில் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பில்லாமல் போகலாம். எனவே அடிக்கடி வீடு, தொழில் செய்யும் பணியிடத்தில் திருஷ்டி கழிப்பது நல்லது. உங்களின் வேலை, தொழில், வியாபாரம் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். சிலருக்கு வெளியூர், வெளிநாடு சென்று வேலை, தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஜென்ம சனி தரும் கடினமான விஷயங்கள்: பணிச்சுமை, அலைச்சல், மனசஞ்சலம், அதீத சிந்தனைகள் இருக்கும். கும்ப ராசி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்: இந்த ஜென்ம சனி காலத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் சில சங்கடங்களும் பணிச்சுமையும் ஏற்படும். வேலை அதிகமாகும். அதே சமயம் அதற்கான ஊதியம், பலன்கள் கிடைக்க தாமதமாகலாம். இருப்பினும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் தனக்காரன் குரு இருப்பதால் உங்களின் நிதிநிலை ரீதியான பிரச்சனைகளுக்கு சற்று தீர்வுகளும் நிம்மதியும் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது குறித்து அதிகமாக சிந்தனை இருக்கும். ஆனால் ஜென்ம சனி என்பதால் நற்சிந்தனையாகவே இருக்கும். நீங்களும் நேர்மையான நற்சிந்தனைகளை மேற்கொள்வதாலும் அச்சிந்தனைப்படி நடந்து கொள்வதாலும் அற்புத பலனை வருங்காலத்தில் பெற்றிட முடியும். பெரும்பாலானோருக்கு 7.5 சனி காலத்தில்தான் திருமணம் வேகமாக கைகூடும் என்பதால் திருமண முயற்சிகள் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். நினைத்தபடி நல்ல வரன் அமையும். அதிலும் குறிப்பாக பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடக்கும். வீடு, மனை போன்ற சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு சாத்தியக்கூறுகள் சிறப்பாக உண்டு.
ஆனால் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதே சமயம் அந்த ஒப்பந்தத்தை சரியாக படித்து பார்ப்பது மிகவும் அவசியம். உறவினர்கள், நண்பர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சனி பகவானுக்கு உரிய பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு குச்சனூர் சனீஸ்வரர் கோவில். இதில் ஏதேனும் ஒன்றிற்கு சனிக்கிழமை சென்று வழிபாடு செய்து வர நன்மை பிறக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவதும் சிவாலய வழிபாடு செய்வதும் மிக சிறப்பான பலனையும் மன வலிமையையும் தரும். நன்றி, வணக்கம். கும்பராசி நேயர்களே, வாழ்க வளமுடன்.